நான் ரிலீஸ் பண்ணும்போது அபூர்வ சகோதரர்கள் கமல் சாரோடைய படம் கூடவே ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பயப்படுறாங்க. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து என் மேலே மிஸ்டர் சுந்தரம்ட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணுறப்ப நான் சபரிமலையில் இருக்கேன். என்னென்னா பயங்கர பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனை, ஒரு லெவலுக்கு மேலே சரி கடவுள் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் போய் அங்கே இருக்கேன். இது வந்து ஏப்ரல் 14th. 13th வந்து ஒரு கால்நடையாக இருக்கேன் நான். வேறு 15th நான் வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கேன். இடையில ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளில் வந்து இந்த புதிய பாதை ரிலீஸ், இதுக்கான தேசிய விருது. அங்கேருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு குழப்பமும் பைத்தியமும் பிடிச்சிது. அது நல்ல பைத்தியம். படங்கள் வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காகவும் அந்த படங்கள் இருக்கலாம். அப்படி சொல்லும்போது அந்த படத்துக்கான உரிய தேசிய விருது நமக்கு கிடைக்கலாம். இப்போவும் நான் நினச்ச படத்தை அதுக்குரிய குவாலிட்டியோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு இதுதான் நான் சேர்த்து வச்சுருக்க பொக்கிஷம். கிட்டத்தட்ட ஒரு 60, 63, 64 ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆயக்கலைகள் 64 மாதிரி என்னுடைய ஒரே கலைகளை வந்து ஒரு பெரிய வடிவம் கொடுத்து ஒரு 64 ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கிரிப்டெல்லாம் நான் படம் பண்ணுறதுக்குள்ளே இது இன்னொரு 100 ஸ்கிரிப்டாக மாறிடும். பட் ஸ்டில் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும்போது என்னுடைய அடுத்த படம் ஆரம்பமாகும். நான் இன்னைக்கு காலையில் தான் படித்தேன். சூழல், நம்மளை சூழ்ந்து இருக்கிற விஷயங்கள், நம்மளுடைய உள்ளத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இல்லம். நம்ம மனசு வந்து எவ்வளோ மென்மையானதாக இருக்குது, அல்லது மனசு வந்து எவ்வளோ கலைநுட்பத்தோடு இருக்குது, இது எல்லாம் சார்ந்தது தான் அந்த வீடு. இப்போ ஒவ்வொருத்தரோட வீடு வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். என் வீடு பார்த்திங்கன்னா நிறைய கலைப்பொருட்கள் இருக்கும். நான் எங்கேயாவது போனால் பயங்கர பொறுக்கி. நான் எங்கேயாவது போய் எதையாவது பொறுக்கிட்டு வந்து இதை இங்கே மாட்ட முடியுமா, அங்கே மாட்ட முடியுமா, ஒன்று கொண்டு வந்து மாட்டி வைப்பேன், இன்னொன்று பிடிச்சவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நிறைய ரொம்ப ப்ளைனாக இருக்குது, ஒன்றுமே இல்லாமல். இப்போ வந்து மனசை கூட கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணுது இந்த வீடு. இப்போ நான் கொஞ்சம் மனசே வந்து கொஞ்சம் நிர்மூலமாக இருக்குது. நிர்மூலமான ரொம்ப மெதுவாக நிறைய பிரச்சனைகள் அடிப்படையில் அமைதி கொஞ்சம் குடிக்கொண்டிருக்கு. அந்த அமைதியை காட்டுறது தான் அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த வெறுமை. எனக்கு ரொம்ப பெரிய அலங்காரம்னு நினைக்கிறது நான் வாங்கின இந்த விருதுகள் மட்டும்தான். ஸ்பாட்லைட் போடுவோம்ல, ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணி சொல்கிறதா இருந்தால், இப்போ இந்த வீட்டில் வந்தவுடனே 2 விஷயம் நல்லா தெரியும். ஒன்று வந்து அந்த புத்தா, இன்னொன்று வந்து இந்த விருதுகள். இதை தவிர ரொம்ப ஸ்பெஷல்னால் அதில் நான் தான். சப்போஸ் நம்மளுடைய ஷர்ட் அழகாக இருக்குது, நம்மளுடைய கார் அழகாக இருக்குன்னா உள்ளுக்குள்ளே நம்ம என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். அதனால் நான் முதல்ல அதில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு ஆசாமி.